சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க இருக்க அருவி? அருவி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிற. நீ எங்க இருக்கன்னு தெரியாம நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு உனக்கு புரியாதா? நீ எங்க இருந்தாலும் வந்துரு அருவி, பிளீஸ் அருவி. இல்லைன்னா நீ எங்க இருக்கன்னு ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு சொல்லு அருவி. நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு பயமா இருக்கு அருவி. புகழ், அருவி அருவி வந்துட்டா. அம்மா சொன்ன மாதிரியா அருவி வந்துட்டா. அருவி 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 அருவி. புகழ் கத்துற மாதிரி கேக்கல. அருவி என்னாச்சு புகழுக்கு? புகழ் புகழ் எங்கடா இருக்க? என்ன சத்தம்? அருவி. ஐயோ கலை ஈஸ்வர் இங்க வாங்க. புகழ். ஏய் புகழ் எங்க போற? ஏய் புகழ். அருவி. ஏய் அருவி 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 அருவி. அருவி. புகழ் வாடா இங்க. மா அருவி. வாடா. மா என்னப்பா என்னப்பா இந்த டைம்ல என்ன தேடுற இந்த நேரத்துல? என்னப்பா அருவி அருவின்னு அங்கேயும் இங்கேயும் பாக்குற? அவதான் வரல இல்ல? இல்லம்மா, நான் ரூம்ல இருக்கும்போது புகழ்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. மா எனக்கு நல்லா கேட்டுச்சுமா. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது அருவி காணும். என் தம்பி அருவி மேல உயிரே வச்சிருக்கான். அதனாலதான் அவ என்ன தப்பு பண்ணாலும் அவளை அவன் மன்னிச்சு ஏத்துக்கிறான். நான் என்னதான் நினைச்சாலும் இவங்களை பிரிக்கவே முடியலையே. டேய் புகழ், அருவி ஒண்ணும் வரலடா. நீ அவளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கல, உன் மன பிரம்ம. இத பாரு, போய் படுத்து தூங்கு. நாளைக்கு அவ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாடா. நான் போய் கதவு சாத்திட்டு வந்துடுறேன். அண்ணா ஒரு நிமிஷம் இருண்ணா. அண்ணா அண்ணா புகழ் அண்ணா 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 என்ன பண்ற? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க புகழ்? எதுக்கு இப்ப நீ கதவை சாத்துற? அப்புறம் என்ன பண்ண சொல்ற? சாத்துற அருவி எப்படி உள்ள வர தெரியும்? அவ வருவாடா. ஏன்டா இப்படி பண்ற? டேய் டேய் ஈஸ்வர் அங்க என்ன பண்றீங்க? வாங்க. இவன் தான் கதவை சாத்துறான். அருவி வரணும் இல்லம்மா? வாங்க இங்க. என்னம்மா இவன்? டேய் புகழ் சொன்னா கேட்க மாட்டேன். எப்படிடா? வா. மா சாத்துறான்னு சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்ல இரு. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? இந்த மாதிரி எத்தனை பிரச்சனையை பார்த்திருக்கோம். அதுல இருந்தெல்லாம் நம்ம மீண்டு வரலையா என்ன? இதுவும் அப்படித்தான்ப்பா. நம்ம எப்படியும் காப்பாத்திடலாம். அருவிக்கு ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் ஆகாதுடா. வீணா கற்பனை பண்ணாத, விடு. சரஸ்வதி, காலையில் போய் வேலையா கமிஷனரை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். அப்பதான் எல்லாம் சரியா வரும். சரி முதல்ல செய்யுங்க மாமா, அப்பதான் நம்ம அருவியை கண்டுபிடிக்க முடியும். சரிப்பா, நீ போய் முதல்ல படுத்து தூங்கு. காலையில பாத்துக்கலாம். எப்படிமா எனக்கு தூக்கம் வரும்? அருவி எங்க போனா எப்படி இருக்கான்னு ஒண்ணுமே தெரியாம எப்படிமா? அதை நினைக்க நினைக்க மனசு பதறுதுமா. நீங்களும் போய் தூங்க. நான் அருவி வந்ததுக்கு அப்புறம் தூங்கிக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் தனியா விடுங்க. டேய் புகழ், என்னடா இது? டேய் என்ன ஆச்சுடா உனக்கு? புகழ், இத பாரு. நம்ம குடும்பத்துல எல்லாரும் சோர்வா இருக்கும்போது எல்லாருக்கும் அவ ஆதரவா இருந்தா. ஆனா நாங்களே இப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றது? அதனாலதான் மனச கல்லாக்கிக்கிட்டு இருக்க. பாட்டி, மாமாக்கு ஆறுதல் சொல்றேன்னு நீங்களும் கண் கலங்கினா எப்படி பாட்டி? அத்தை, நீங்க தான் எங்களோட தைரியமே. நீங்களே கண் கலங்கி பேசினா நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து அருவியை காப்பாத்தணும் அத்தை. மா தம்பியை தனியா விட்டு நாங்களும் போலம்மா. நாமளும் அவனுக்கு துணையா இங்கே இருக்கலாம். சரி. டேய் புகழ். ஆமாத்த, அருவியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம தூங்க கூடாது. சரியாக்கா? உட்காருங்கம்மா. ஏங்க என்ன வாங்க, இதெல்லாம்? உட்காருங்க. டேய் புகழ், சொன்னா கேளுடா. அக்கா இப்படி உட்காருங்க.
அப்படி அவ எங்க தான் போய் தொலைஞ்சா? ஒருவேளை யாராவது அவளை காலி பண்ணிட்டாங்களா? பாட்டி பாட்டி இது என்னம்மா? பாருங்க என்னாச்சு? ஏன் அழற? பாருங்க இங்க பாருங்க அருவி அக்கா இங்க என்ன? பாருங்க அருவி பாட்டி என்ன? பாருங்க ஹாசினி டைம் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமான ஹாசினி காணாமல் போன நிலையில் இன்று அவர் வண்டலூர் காட்டுப் பகுதியில் தலைக்காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அருவி